ஒரு காட்டில் பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் வாழ்ந்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம். இந்த காட்டில் தானே வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் அதற்கு இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்தது. அப்போது முயல் மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் தன்னுடன் ஓட்டப் பந்தயத்திற்கு வருமாறு ஏளனமாக கேட்டது. முதலில் மறுப்பு தெரிவித்த ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டும் என நினைத்து போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தது. பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது. தூரத்தை தீர்மானித்த பின் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது. ஆமையோ மனம் தளராமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. முக்கால்வாசி தூரம் வேகமாக ஓடிய முயல் வழியில் ஒரு அழகான சோலையை கண்டதும் நிதானித்தது. சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்பு ஓடலாம் என நினைத்து ஒரு மரத்தடியில் உறங்கியது. வெகு நேரம் கழித்து நம்பிக்கையுடன் அந்த வழியே வந்து கொண்டிருந்த ஆமை முயல் தூங்கும் காட்சியைக் கண்டு மனதுக்குள் மகிழ்ந்தது. ஆமையோ மெதுவாக முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவுக்கோட்டை நெருங்கியது. அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது. ஆனாலும் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது. நீதி, அதாவது முயல் தோற்றது இயலாமையால் அல்ல, அது முயலாமையால் தோற்றது. அதை பிரித்து பார்த்தால் முயல் பிளஸ் ஆமை அச்சூர் முயலாமை, அதாவது முயற்சி செய்யாமை. தன்னுடைய ஓட்டத்தின் முன்னால் இந்த ஆமை ஜெயிக்க முடியுமா என்கிற இருமாப்பு, தலைக்கணம், தொடர் முயற்சியின்மையால் தனது அலட்சிய போக்கால் வெற்றியை இழந்தது. ஆமையோ தன்னால் மெதுவாகத்தான் நடக்க முடியும், கட்டாயம்தான் முயலிடம் தோற்று விடுவோம் என்று தெரிந்தும் தைரியமாக முயலிடம் பந்தயத்திற்கு போனது. ஏனென்றால் அதனிடம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கின்ற தைரியத்தினால் தான் மெதுவாக நடந்தாலும் தன்னுடைய தொடர் முயற்சியால் முயன்று வெற்றி பெற்றது. ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களிடம் உள்ள தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியை மட்டும் இழக்காதீர்கள்.